ஹிட்லர் மரணம் அடைஞ்ச பிறகு ஜெர்மனியை கூட உலக நாடுகள் இவ்வளவு கொடுமையாக தண்டிக்கல. அதை விட கொடுமையான ஒரு தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையில உக்ரைன் இருக்கு. உக்ரைன் அமெரிக்கா நட்பு நாடுகள் தானே, அவங்க ஏன் உக்ரைன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு ஒரு 4 எளிமையான காரணங்கள் நாம சொல்லலாம். என்னன்னா, இது ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட $1000 பில்லியன் அவங்களோட ஆயுதம் வாங்குறதுக்கும் அவங்களோட செலவு கட்டுமானங்களை செய்யறதுக்கும் அமெரிக்கா கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட உக்ரைனை அமெரிக்காவின் பொருளாதார காலனி நாடாக மாற்றக்கூடிய வகைகளை இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா அவங்க சொன்னதை செஞ்சு காட்டுமா அல்லது உக்ரைன் சுயமரியாதையோடு தனித்து நிற்குமா அப்படிங்கிற விஷயத்தை கூடி சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சிடும். ஹிட்லர் மரணம் அடைஞ்ச பிறகு ஜெர்மனியை கூட உலக நாடுகள் இவ்வளவு கொடுமையாக தண்டிக்கல. அதை விட கொடுமையான ஒரு தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையில உக்ரைன் இருக்கு. அந்த தண்டனையை யார் கொடுக்க போறாங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். அவர் என்ன உக்ரைனுக்கு நெருக்கடி கொடுக்க போறாரு, என்ன தண்டிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வாஷிங்டன்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திச்சது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வீடியோலாம் பரவலா இருக்கு. நம்மளோட சேனல்லையும் ஃபேஸ்புக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். உக்ரைன்ல இருக்கக்கூடிய கனிமங்களை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட போறாங்க. அமெரிக்காவுடனான பூர்வாங்க ஒப்பந்தம் இதற்கான கையெழுத்து ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. 2ஆம் உலகப் போருக்கு பின்ன ஜெர்மனியை உலக நாடுகள் பல்வேறு வகையில தண்டிச்சது. முக்கியமாக ஹிட்லர் மரணத்துக்கு பின்னாடி ஜெர்மனி மீது கடுமையான கட்டுப்பாடுகள் உலக நாடுகளும் விதிச்சாங்க. ஆனா அதை எல்லாம் மீறக்கூடிய வகையில உக்ரைனை ரொம்ப கடுமையான முறையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிறைய தடைகளை விதிக்க போறாரு. அது கிட்டத்தட்ட தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் அழுத்தமா சொல்ல போனா 2ஆம் உலக போருக்கு பிறகு ஜெர்மனியை விட மோசமான ஒரு நிலைக்கு உக்ரைன் தள்ளப்படும். அது காரணமாக ட்ரம்ப் இருப்பார் அப்படிங்கறதான் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் செய்தி. உக்ரைன் அமெரிக்கா நட்பு நாடுகள் தானே, அவங்க ஏன் உக்ரைன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு ஒரு 4 எளிமையான காரணங்கள் நாம சொல்லலாம். என்னன்னா அப்படின்னா, 1, உக்ரைன் ரஷ்யா போற ட்ரம்ப் விரும்பல. அதுதான் முதல்ல விஷயமே. அவர் அதை ரசிக்கல. ரஷ்யா பகை நாடாக, எதிரி நாடாக, பல்வேறு வகையில ஒரு தடை நாடாக அமெரிக்கா ரஷ்யாவை பார்த்தாலும் கூட உக்ரைன் ரஷ்யா போரை அமெரிக்கா, அது சொல்ல போனா ட்ரம்ப் ஆட்சி ஏற்றதுக்கு பிறகு ட்ரம்ப் கொஞ்சம் ஜாடமாரியாக ரஷ்யா கிட்ட நட்பு வச்சுக்கிறதுக்கான ஒரு முனைப்பை காட்டுறார். இந்த போருக்கு காரணமாக அமைந்த உக்ரைன் நோட்டாவில் இணையக்கூடிய அந்த ஆசையை, அந்த விருப்பத்தை ட்ரம்ப் ரசிக்கல அப்படின்னு சொல்றாங்க. 2ஆவதாக, உக்ரைன் போருக்கு அமெரிக்கா செலவு செஞ்சதை அவர் விரும்பல. இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் செலவு செஞ்சார் இல்லையா, நிறைய பணம் கொடுத்தார் இல்லையா. இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கஜானாவை எடுத்து பார்த்தா உக்ரைனுக்கு கொடுத்த செலவினங்களை பார்க்கும் பொழுது இவர் அது விரும்பல, அதை ரசிக்கல. இதுக்கு மேல இது நடக்கக்கூடாது அப்படிங்கறதான் ட்ரம்போட ரொம்ப ஆணித்தரமான ஒரு பார்வையா இருக்கு. 3ஆவதா, உக்ரைன் அதிபர் பணத்தை கொள்ளையடிக்கிறார், போர் அப்படிங்கிற பெயரை காட்டி, காரணத்தை காட்டி ஆட்சியில நீடிக்கிறாரு, அவருக்கு நாம ஏன் உதவணும் அப்படின்னு ஒரு இந்த பார்வையிலையும் ட்ரம்ப் அணுகிறார். 4ஆவதா, ரஷ்யாவுடன் பிசினஸ் செய்யறதுக்கு, தொழில் செய்யறதுக்கு ஒரு லைட்டா தொடக்க புள்ளியாக ட்ரம்ப் வைக்கிறாரு. பல ஒப்பந்தங்களை செய்யறதுக்காக ட்ரம்ப் நினைக்கிறார். இதனால உக்ரைனை கலட்டி விடுவதற்கான ஒரு முயற்சியை ட்ரம்ப் எடுக்கிறார். ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். உக்ரைன் போரை அமெரிக்கா ஏன் விரும்பலன்னா, அமெரிக்கா ரஷ்யா கூட பல்வேறு வகையான ஒப்பந்தங்களும் தொழில் சார்ந்த நட்புகளையும் ஏற்படுத்துவதற்கான விஷயத்தை காட்டுறாங்க. அதனாலதான் உக்ரைன் ரஷ்யா போற அமெரிக்கா, குறிப்பா ட்ரம்ப் ஏத்துக்கல. இந்த 4 விஷயங்களும் தான் இப்போ ரொம்ப காரசாரமா அமெரிக்க ஊடகங்களையும் ரஷ்ய ஊடகங்களையும் உக்ரைன் ஊடகங்களையும், இன்னும் சொல்ல போனா நோட்டா நாடுகள்னு சொல்றாங்கல்ல, அந்த நாடுகளையும் ரொம்ப விரிவா விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, உக்ரைனுக்கு ட்ரம்ப் தரப்பாக்கக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். உக்ரைனை கட்டுப்படுத்துவதற்கான சில விதிமுறைகளை அமெரிக்கா உக்ரைன் கிட்ட தனியாக சொல்லி இருக்கிறாங்க. அதாவது உக்ரைன் கிட்ட அமெரிக்கா சார்பாக சில கட்டுப்பாடுகள், கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதுலதான் அமெரிக்கா உக்ரைன் அதிபர்கள் கையெழுத்த போறாங்க. உக்ரைனுக்கு அமெரிக்கா போடக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, உக்ரைன் இயற்கை வளங்கள், துறைமுகங்கள், அது மட்டும் இல்லாம உள்கட்டமைப்புல இருந்து வரக்கூடிய வருமானத்துல 50% பங்கு அமெரிக்கா கேட்டிருக்கு.
அடுத்ததாக 500 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்கா வந்து இதுவரை உக்ரைனுக்கு கொடுத்திருக்கு. போர் செலவுகளை சமாளிக்கிறதுக்காக ஆயுதங்களை வழங்க 500 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்திருக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 1000 பில்லியன் டாலர்கள் அவங்களோட ஆயுதம் வாங்குறதுக்கும் அவங்களோட செலவுகளை கட்டுமானங்களை செய்யறதுக்கும் அமெரிக்கா கொடுத்திருக்கு. இந்த செலவுக்கு ஈடு கட்டக்கூடிய விதமாக உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல 50% பங்கை வந்து அமெரிக்கா கேட்டிருக்கு. அதன்படி உக்ரைன்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்ல இருந்து உற்பத்தியில இருந்து வரக்கூடிய வருவாயில முதல் பங்கு அமெரிக்காவுக்கு தான். அப்படி நீங்க அது கொடுக்கலன்னா பெரிய விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும் அப்படின்ற ஒரு ஒரு காட்டமான ஒரு விஷயத்தை உக்ரைன் அதிபர்கிட்ட அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறாங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வரும் காலங்கள்லாம் அந்த தெரியும். அதுக்கு அடுத்ததாக ஒரு 3 வருடங்களாக இந்த செஞ்ச உதவிக்கு பதிலாக இதை வந்து கொடுங்க அப்படின்னு உக்ரைன் கிட்ட அமெரிக்கா வந்து உறுதியா சொல்லியிருக்கு. கண்டனமாகவும் உறுதியாகவும் சொல்லியிருக்கு. அதாவது மிரட்டலாகவும் அன்பாகவும் ரெண்டும் கலந்த ஒரு வடிவத்துல இவங்க சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உக்ரைனை அமெரிக்காவின் பொருளாதார காலனி நாடாக மாற்றக்கூடிய வகைகளை இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. இதுதான் நாம சொல்லக்கூடிய முக்கிய செய்தி. இறுதியாக தனக்கு அடிப்படையாத அல்லது பொருளாதாரத்துல தன்னை விட மேல வரக்கூடிய நாடுகளை அமெரிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு கீழே வர்ற மாதிரி கிட்டத்தட்ட இந்தியாவை வந்து தனக்கு ஒரு காலனி நாடாக உருவாகுவதற்கான தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் முயற்சி பண்ணாரு. அது நடக்கல. இப்போ அதுக்கான ஒத்திகையை பாக்குறாங்க. ஆனா அது நடக்காது. இங்க வந்து இங்கெல்லாம் அந்த ஆட்சியாளர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. உக்ரைன் என்ன பண்ண போறாங்க, தனக்கு கீழே ஒரு காலனி நாடாக உக்ரைனை மாற்றுவதற்கான எல்லா திட்டமும் தீட்டியாச்சு. அமெரிக்கா சார்பாக உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட ரிப்போர்ட் ஒண்ணுல இது தொடர்பான கட்டுப்பாடுகள் இடம்பெற்றுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் வந்து அதுவும் டைம்ஸ் ஆஃப் அமெரிக்கா கூட இந்த தகவல் வந்து சொல்லியிருக்கு. 2ஆம் உலக போருக்கு பின்னாடி ஜெர்மனிக்கு எதிராக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை விட மோசமான கட்டுப்பாடுகள் உக்ரைன் மீது விதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அச்சமும் இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. இது உக்ரைனை பொருளாதார ரீதியாக கிட்டத்தட்ட அமெரிக்காவின் காலனியாக மாத்திரும். அவங்க மாத்த முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணலனாலும் கூட இந்த கட்டுப்பாடுகள் இந்த விதிகள் எல்லாம் அமெரிக்கா சொல்லி உக்ரைன் கையெழுத்து போட்டாங்கன்னா இது தானாகவே அமெரிக்காவோட காலனி நாடாக உக்ரைன் மாறிடும். அமெரிக்கா அவங்க வந்து சொன்னதை செஞ்சு காட்டுமா அல்லது உக்ரைன் சுயமரியாதையோடு தனித்து நிற்குமா அப்படிங்கிற விஷயத்தை கூடி சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால இப்போ உலக நாடகம் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அமெரிக்கா உக்ரைன் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் ஆட்டி படைக்கக்கூடிய அமெரிக்கா அடங்கும் நிலையில் உக்ரைன் அப்படிங்கிற பார்வையில் இந்த உலக நாடகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கு. இதனால நடக்கும் உலக அரசியல் மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.